நம்ம அக்வாரியம் ஷாப்ல குட்டி சுப்பிரமணி இருக்கு. சுப்பிரமணி அதுதாங்க அலிகேட்டர் கார். அலிகேட்டர் கார்னு சொல்றதை விட சுப்பிரமணியன் சொன்னாதான் நிறைய பேருக்கு தெரியுது. நீங்க நம்ம கிவ்அவேல ஜாயின் பண்ணணுமா? அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணணும். உங்க ஏரியா பக்கத்துல இருக்கிற அக்வாரியம் ஷாப்ல ஃபிஷ் பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா தயவு செஞ்சு கொளத்தூர்ல இருக்கிற பிரைஸும் இங்க இருக்கிற பிரைஸையும் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் நம்ம கிவ்அவேல ஜாயின் பண்ணணுமா? அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் தான் கிவ்அவேக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு நான் அதில் அப்டேட் பண்ணுவேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாப்பில் என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குது அண்ட் அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். முக்கியமாக நம்ம ஷாப்பில் இருக்கிற ஃபிஷ் குவாலிட்டி என்னன்றதை இந்த வீடியோ பார்த்து நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஷாப்பில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது அலிகேட்டர் கார். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, சுப்பிரமணி. ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும். நம்ம ஷாப்புக்கு வரவங்க இந்த பார்த்துட்டு அலிகேட்டர் கார்னு சொல்கிறத விட சுப்பிரமணியன் தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த குட்டி சுப்பிரமணி வேணுமா? சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம ஷாப்பில் 4 சுப்பிரமணி தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் 600லேருந்து 700 ருபீஸ்க்குள்ளே தான் வரும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 inches இருக்கும். வெளியே நீங்கள் ரேட் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா 800 900 சொல்லுவாங்க. நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 600 to 700 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்குது. சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க. இதில் ஆஸ்கரும் பேரட்டும் இருக்குது. இதில் ஒரு எல்லோ பேரட் ஃபிஷ் பேர் இருக்குது. ஒரு லியோபார்ட் பிளாக் ஆஸ்கர் பேர் இருக்குது. 2 ஆல்பினோ ஆஸ்கர் பேர் இருக்கு. எல்லோ பேரட் பேர் 700 ருபீஸ் வரும். வெளியே 750 800 பிரைஸ்க்கு சேல் பண்றாங்க. நம்ம ஷாப்க்கு வந்தீங்கன்னா 700 ருபீஸ் தான். லியோபார்ட் ஆஸ்கர் பேர் வந்து 500 ருபீஸ் வரும். ஆல்பினோ ஆஸ்கர் பேர் வந்து 450 ருபீஸ் வரும். குவாலிட்டியை பார்த்துக்கோங்க, சூப்பர் கலரேஷன்ல இருக்கும். எந்த ஒரு ஃபிஷஸ்க்கும் பாடியில எந்த டேமேஜும் இருக்காது. ஃபின் டைல்லாம் ரொம்ப நீட் கண்டிஷன்ல எந்த ஒரு டேமேஜ் இல்லாம பக்காவா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறதும் ஆஸ்கர் தான். இந்த டேங்க்ல ஆல்பினோ ஆஸ்கர் ஒரு பேர் இருக்கு, ரெட் ரோஸ் ஆஸ்கர் ஒரு பேர் இருக்கு, லெமன் ஆஸ்கர் ஒரு பேர் இருக்கு. ஆல்பினோ ஆஸ்கர் 450 ருபீஸ் பேர் வரும். ரெட் ரோஸ் ஆஸ்கரும் லெமன் ஆஸ்கரும் பேர் வந்து 600 ருபீஸ் வரும். குவாலிட்டி பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இதில் 2 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் இருக்கு. ஒன்று பேரட் ஃபிஷ் அண்ட் இன்னொன்று சேவரம். இந்த டேங்க்ல ரெட் பேரட் ஒரு பேர் இருக்கு. அதோட பிரைஸ் வந்து 600 ருபீஸ் வரும். எல்லோ பேரட் இருக்கு, அதோட பேர் வந்து 700 ருபீஸ் வரும். பேரட் ஃபிஷோட குவாலிட்டியை பார்த்துக்கோங்க, நல்ல கலரேஷன்ல இருக்கும். கோல்டன் சேவரம் பேர் பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ் வரும். இன்னும் அந்த டேங்க்கு வந்து அடாப்ட் ஆகல. அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா கலரேஷன் நல்லா இருக்கும். கொஞ்சம் ஸ்மால் சைஸ்னால க்ரோ ஆக தான், அதனால கோல்டிஷ் கலர்ல வரும். கோல்டன் இப்ப நம்ம கிட்ட 3 பேர்ஸ் தான் இருக்கு. வேணும்ன்றவங்க சீக்கிரம் வாங்கிக்கோங்க. சில பேர் பேரட் ஃபிஷ் வச்சிருப்பீங்க, அது கூட கம்யூனிட்டியா என்ன ஃபிஷ் ஆட் பண்ணணும்னு தெரியாம இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த கோல்டன் சவரம் ஆட் பண்ணீங்கன்னா டேங்க் பார்க்க சூப்பரா இருக்கும். நம்ம ஷாப்ல சில்வர் ஆரோனாஸும் இருக்கு. ஸ்டார்டிங் 1200 இருந்து 1600 ருபீஸ் வரைக்கும் இருக்கு. 800 900 1000 ருபீஸ் உங்களுக்கு வேணும்னா என்னால அரேஞ்ச் பண்ணியும் தர முடியும். ஆனா அதுல நீங்க குவாலிட்டியை நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஏஷியன் ஆரோனா வேணும்னா நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். இந்த டேங்க்ல 2 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சில்வர் ஷார்க் அண்ட் செகண்ட் ஒன் பிளாக் கோஸ்ட். வெளியே பிளாக் கோஸ்ட்லாம் மானவரியான ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. 450 500 600 ரேட்டுக்குலாம் சேல் பண்றாங்க. நம்ம ஷாப்ல பேர் 350 ருபீஸ்க்கு தான் கொடுக்குறோம். லைஃப் ஃபீட் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. பெல்லட்ஸ் கொடுத்தாலும் எடுத்துக்குது. சிங்கிங் பெல்லட்ஸ் போட்டா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. சில்வர் ஷார்க் பேர் 200 250க்கு வெளியே சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஷாப்ல சில்வர் ஷார்க் நம்ம பேர் 150 ருபீஸ்க்கு தான் கொடுக்குறோம். ஸ்மால் சைஸ் வந்தாலும் சரி, மீடியம் சைஸ் வந்தாலும் சரி, சைஸ் மேட்டர் கிடையாது. நம்ம ஷாப்க்கு சில்வர் ஷார்க் வந்துட்டாலே பேர் 150 ருபீஸ்க்கு தான் கொடுப்போம். இப்போ நம்ம பார்க்கறது ஜுவல் ஃபிஷ். சிச்லிட் வெரைட்டிஸ்லயே ஈஸியா ப்ரீட் ஆகக்கூடிய ஃபிஷ்ல இதுவும் ஒன்று. நம்ம டேங்க்குள்ள ஒரு பாட் வச்சுட்டு பேரா வச்சுட்டாலே போதும், ஈஸியா அது ப்ரீட் ஆயிடும். மீடியம் சைஸ்ல தான் இப்போ நம்ம கிட்ட இருக்கு. இந்த மீடியம் சைஸ்லயே அந்த ஃபிஷ்ஷோட கலரேஷன் எப்படி இருக்குன்றதை நீங்க வீடியோல பார்த்தே தெரிஞ்சுப்பீங்க. நம்ம கொடுக்குற பிரைஸ் பேர் ஜஸ்ட் 100 ருபீஸ்க்கு தான் கொடுக்குறோம். இந்த டேங்க்ல 2 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் இருக்கு. ஒன்னு போலார் பேரட் அண்ட் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா பஃபர் ஃபிஷ். போலார் பேரட் ப்ரீடிங்க்கு ரெடியா இருக்கு. ஜஸ்ட் நீங்க பேர் வாங்கிட்டு போயிட்டு டேங்க்ல விட்டா போதும், அதுவா ப்ரீட் ஆயிடும். இந்த போலார் பேரட் ப்ரீடிங் பேர்ன்றதுனால பேர் 200 ருபீஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். இதை விட கொஞ்சம் ஸ்மால் சைஸ்ல வரும், அது பேர் 150 ருபீஸ்க்கு கிடைக்கும். இப்போ கரண்டா இருக்கிற பேரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 200 ருபீஸ். போலார் பேரட் கூட ஃப்ரெஷ் வாட்டர் பஃபர் ஃபிஷ் இருக்கு. சில இடத்துல நீங்க பஃபர் ஃபிஷ் வாங்கியிருப்பீங்க, சாப்பிடாமலே இறந்து போயிருக்கோம். ஆனா நம்ம ஷாப்ல இருக்கிற பஃபர் ஃபிஷ் ஆப்டிமம் பெல்லட் சாப்பிடுது. நீங்க வாங்குனீங்கன்னா வளர்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். பேர் 80 ருபீஸ்க்கு தான் கொடுக்குறோம். இப்போ நம்ம பார்க்கறது ஒரு கௌராமி வெரைட்டியை சேர்ந்தது. இதோட நேம் கிசிங் கௌராமி. ஒன்ஸ் அது பேர் ஆயிடுச்சுன்னா சும்மா கிஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கும். டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் நீங்க வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுல இந்த கிசிங் கௌராமி உங்களோட ஒரு சாய்ஸா இருக்கணும். வாங்கி வளர்த்து பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டேங்க்குக்கு இன்னும் அடாப்ட் ஆகல. இந்த ஒரு நாள் போகட்டும், அடுத்த நாள் வந்து பாருங்க, சூப்பர் ஆக்டிவா இருக்கும். ஜஸ்ட் நம்ம கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா பேர் 150 ருபீஸ் தான். டிஃப்ரெண்டான ஒரு ஃபிஷஸ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த
கிசிங் கௌராமியை சூஸ் பண்ணி வளர்த்து பாருங்க. இந்த ஃபிஷ்ஷும் ஒரு ஷார்க் வெரைட்டியை சேர்ந்தது தான். இதோட நேம் ரெயின்போ ஷார்க். இங்க பிளான்டேஷன் டேங்க் யூஸ் பண்றீங்க, அதுல ஆல்கே இருக்குன்னா அந்த ஆல்கே ஈட் பண்றதுக்கு இந்த ரெயின்போ ஷார்க்கை நீங்க உங்க பிளான்டேஷன் டேங்க்ல ஆட் பண்ணீங்கன்னா டேங்க்ல இருக்க ஆல்கேவே கொஞ்சம் சாப்பிட்டு கிளீனா வச்சுக்கும். இதுல பிளாக் ரெயின்போ ஷார்க்கும் இருக்கு, ஆல்பினோ ரெயின்போ ஷார்க்கும் இருக்கு. இதோட பேர் ஜஸ்ட் 100 rupees தான் நம்ம கொடுக்குறோம். உங்க பிளான்டேஷன் டேங்க்ல ஆல்கே ஃபார்ம் ஆகுதுன்னு நினைச்சு கவலைப்பட்டீங்கன்னா இந்த ரெயின்போ ஷார்க்கை உங்க பிளான்டேஷன் டேங்க்ல ஆட் பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டேங்க்ல டைகர் ஷார்க் இருக்கு, ஒயிட் ஷார்க் இருக்கு அண்ட் சில்வர் ஷார்க்கும் இருக்கு. இந்த ஷார்க்ல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்னு இருக்கு, அது முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும். நிறைய அக்வாரியம் ஷாப்ல நீங்க ஒயிட் ஷார்க் வாங்கியிருப்பீங்க, ஆனா அந்த ஷார்க் வந்து ஒயிட் கலர்ல இல்லாம ஒரு மாதிரி பேபி பிங்க் கலர்ல லைட் பிங்க் கலர்ல இருக்கும். ஆனா நம்ம ஷாப்ல இருக்கிற ஒயிட் ஷார்க்னால நோட் பண்ணீங்கன்னா தெரியும், பிளாட்டினம் ஒயிட் கலர்ல இருக்கும், பேபி பிங்க் கலர்லயோ பிங்க் கலர்லயுமே இருக்காது. ஒயிட் ஷார்க்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். சோ குவாலிட்டியை பாத்துக்கோங்க. லிமிடெட் ஸ்டாக் தான், நெக்ஸ்ட் டைம் இந்த குவாலிட்டி வருமானது நமக்கு தெரியாது. வேணும்ன்றவங்க சீக்கிரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஷார்க் வெரைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் டைகர் ஷார்க்கா இருந்தாலும் சரி, ஒயிட் ஷார்க்கா இருந்தாலும் சரி, சில்வர் ஷார்க்கா இருந்தாலும் சரி, ரெயின்போ ஷார்க்கா இருந்தாலும் சரி, சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலுமே நம்ம ஷாப்ல வந்து ஒரே ரேட் தான். சின்னதுக்கு ஒரு ரேட், பெருசுக்கு ஒரு ரேட்னு கிடையாது. டைகர் ஷார்க் எடுத்துக்கிட்டா பேர் 40 rupees and 50 rupees கிடைக்கும். அது குவாலிட்டியை பொறுத்து இருக்கு. ஒயிட் ஷார்க் பேர் 80 rupeesக்கு வரும், சில்வர் ஷார்க் பேர் 150 rupeesக்கு வரும். நம்ம ஷாப்க்கு கேட் ஃபிஷ் எடுத்து கிட்டத்தட்ட 3 weeks கிட்ட ஆயிடுச்சு. லாஸ்ட் டைம் எடுத்தப்போ டெத் ரேஷியோ நிறையவே இருந்தது, ஒரே நாள்ல 10-20 இறந்துகிட்டு இருந்தது. ஆனா இப்போ வந்திருக்க நம்ம கிட்ட ஆல்பினோ கேட் ஃபிஷோட குவாலிட்டி சூப்பரா இருக்கு. லைஃப் ஃபீட் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. பெல்லட்ஸ் போட்டல சூப்பரா சாப்பிட்டுட்டு போது பேர் 100 rupeesக்கு தான் தரும். இப்போ நம்ம கிட்ட ரெட் டெயில் கேட் ஃபிஷ் ஸ்டாக் இருக்கு. நான் ஜஸ்ட் குவாலிட்டி செக் பண்றதுக்காக 2 ஃபிஷஸ் மட்டும் எடுத்திருந்தேன். ஒரு ஃபிஷ் நல்லா டேங்குக்கு அடாப்ட் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் அடாப்ட் ஆகல, கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ரெட் டெயில் கேட் ஃபிஷ் சிங்கிள் பீஸ் பாத்தீங்கன்னா 200-250க்கு சேல் பண்றாங்க. ஆனா நம்ம பேரே வந்து 300 rupeesக்கு தான் கொடுக்குறோம். சோ வேணும்ன்றவங்க சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க. இந்த டேங்க்ல இருக்கிறது சீ ஏஞ்சல். ஆக்சுவலி இது ஒரு சால்ட் வாட்டர் ஃபிஷ் தான், கடல்ல இருக்கும். சால்ட் வாட்டர்ல இருந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. சால்ட் வாட்டர் தான் வைக்கணும்னு அவசியமே இல்ல, நம்ம ஃப்ரெஷ் வாட்டர்ல இந்த ஃபிஷ்ஷை வளர்க்க முடியும். இது ஸ்கூலிங் ஃபிஷ்ன்றதுனால மத்த ஃபிஷ் கூட கம்பைன் பண்ணாம இந்த ஒரு ஃபிஷ்ஷை மட்டும் குரூப்பா டேங்க்ல விட்டு பாருங்க. குரூப்பா போயிட்டு குரூப்பா வரப்போ டேங்க் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இதோட பேர் வந்து 200 rupees, சில டைம் 150 rupeesக்கு நம்ம பேர் கிடைக்கும். அது குவாலிட்டியை பேஸ் பண்ணி இருக்கு. வெளியில விசாரிச்சு பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்க்கு ஒரு ரேட், பெரிய சைஸ்க்கு ஒரு ரேட்னு நிப்பாங்க. பெரிய சைஸ் தான் 300, 400, 500 சேல் பண்றாங்க. சின்ன சைஸா இருந்தாலும் சரி, பெரிய சைஸா இருந்தாலும் சரி. நம்ம ஷாப்புக்கு பொறுத்த வரைக்கும் சைஸ்க்கு பிரைஸ் கிடையாது, குவாலிட்டிக்கு தான் பிரைஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தது சீ ஏஞ்சல், சில பேர் அதை மோனோ ஏஞ்சல்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்கிறது நார்மல் ஏஞ்சல். இதுல பிளாக் ஏஞ்சல் இருக்கு, ஆல்பினோ ஏஞ்சல் இருக்கு, டைகர் ஏஞ்சலும் இருக்கு. சில ஷாப்ல பிளாக் ஏஞ்சலுக்கு ஒரு ரேட், ஆல்பினோ ஏஞ்சலுக்கு ஒரு ரேட், டைகர் ஏஞ்சலுக்கு ஒரு ரேட்னு சொல்லி சேல் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 120 ல இருந்து 150, 200 வரைக்கும் சேல் பண்றாங்க. நம்ம ஷாப்ல பிளாக் எடுத்தாலும் சரி, ஒயிட் எடுத்தாலும் சரி, டைகர் எடுத்தாலும் சரி, பேர் 80 rupeesக்கு தான் கொடுக்குறோம். அது சின்ன சைஸா இருந்தாலும் சரி, பெரிய சைஸா இருந்தாலும் சரி, குவாலிட்டிக்கு ஏத்த ரேட் பேர் 80 rupees தான். இப்போ நம்ம பார்க்கிறது கௌராமி. இதுக்கு பிஃபோரா பாத்தீங்கன்னா கிசிங் கௌராமி பார்த்திருப்போம். இது வந்து நார்மல் கௌராமி. இதுல ப்ளூ கௌராமி இருக்கு, yellow கௌராமி இருக்கு அண்ட் ஹனி கௌராமியும் இருக்கு. ப்ளூ கௌராமி, yellow கௌராமி எல்லாம் பேர் 20-30 rupeesக்கு வரும். ஹனி கௌராமி பேர் 60 rupeesக்கு வரும். கலர் வீடோ டெட்ரா, இதுல ஆல்மோஸ்ட் எல்லா கலரும் இருக்கு. ப்ளூ கலர் இருந்துச்சு கொஞ்சமா, அது ரொம்ப ரேர். சோ நான் ப்ரீடிங்காக தனியா எடுத்து வச்சிட்டேன். இப்போ இதுல இருக்கிற கலர் பாத்தீங்கன்னா நியான் கிரீன் இருக்கு, டார்க் கிரீன் இருக்கு, ஒயிட் இருக்கு, yellow இருக்கு, பிங்க் இருக்கு அண்ட் பர்பிள் இருக்கு. கிட்ஸுக்காக உங்க வீட்ல ஒரு டேங்க் செட்டப் பண்றீங்க அப்படின்னா கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக இந்த கலர் வீடியோஸை நீங்க ட்ரை பண்ணலாம். நிறைய கலர்ஸ் இருக்கிறதுனால கிட்ஸோட ஐக்கு ரொம்ப அட்ராக்டிவாவும் இருக்கும், டேங்க் பார்க்க ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். நம்ம ஷாப்ல இந்த கலர் வீடியோ கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா பேர் 50 rupees. இதோட கம்மி பிரைஸ்ல பேர் 20 rupeesக்கும் 30 rupeesக்கும் என்னால அரேஞ்ச் பண்ணி தர முடியும். மினிமம் நீங்க 50 குவான்டிட்டிஸ் எடுக்கணும். அதே மாதிரி அதுல நீங்க குவாலிட்டிஸ் எதிர்பார்க்க முடியாது. ஃபிஷ் ஏதாவது டெத் ஆனாலும் அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. கம்மி பட்ஜெட் எடுத்தாரப்போ சில ப்ராப்ளம்லாம் வரதான் செய்யும், அதை நீங்க தான் ஃபேஸ் பண்ணிக்கணும். டைகர் பார்ப் எப்பவும் போல நம்ம கிட்ட ஆரஞ்சு, கிரீன் அண்ட் பிங்க் இருக்கு. ஆரஞ்சு எப்பவும் போல நம்ம கிட்ட இப்போதைக்கு பேர் வந்து 30, 40, 50 அந்த ரேஞ்சில வரும். குவாலிட்டியை பொறுத்து இருக்கு. ஆனா இப்போ கிட்ட நம்ம கிட்ட இருக்கிற பேர் வந்து 30 rupeesல இருக்கு. கிரீன் வந்து எடுத்துக்கிட்டா 60 rupees வரும். ரெட் வந்து 80 rupees வரும். கிரீன் அண்ட் ரெட் எப்பவும் போல ரேட் இறங்கும் செய்யும், ஏறவும் செய்யும். சோ அது குவாலிட்டியை பேஸ் பண்ணி, கண்டிஷன் பேஸ் பண்ணி இருக்கு. கிட்ஸுக்காக நீங்க டேங்க் செட் பண்றீங்கன்னா இந்த மாதிரி நீங்க டைகர் பார்பு கூட கலர் கலரா சூஸ் பண்ணலாம். இதுக்கு பிஃபோரா பார்த்த வீடியோ டேட்டாவும் இந்த டைகர் பார்பும் கம்பைன் பண்ணி கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது பேபி மார்ஃப். இதுல yellow மார்ஃபும் இருக்கு, ப்ளூ மார்ஃபும் இருக்கு. இது ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ். குரூப்பா வச்சு வளர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். மத்த ஃபிஷ் கூட விட்டீங்கன்னா இது கொஞ்சம் செமி அக்ரெசிவ். இது வந்து மத்த ஃபிஷ் அட்டாக் பண்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. அதே மாதிரி இது பெருசா வளரும். இது ஸ்மால் சைஸ்ல இருக்கு. நம்ம ஷாப்ல இதோட பிரைஸ் கொடுக்கிறது வந்து பேர் 30 rupees. வேணும்ன்றதும் வந்து வாங்கிக்கோங்க. குரூப்பா வச்சு வளர்த்தீங்கன்னா டேங்க் சூப்பரா இருக்கும். மத்த ஃபிஷ் கூட கம்பைன் பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கோல்டு ஃபிஷஸ்ல நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கோல்டு இருக்கு. நார்மல் கோல்டுலாம் பேர் 30, 50, 60 அந்த ரேஞ்சில கிடைக்கும். அது கொஞ்சம் டெத் ரேஷியோ இருக்கிறதுனால அந்த பக்கம் நான் போகல. இப்போதைக்கு ஒரு
மொரண்டா கோல்ல லைன் அண்ட் ரெட் கேப்லாம் இப்போ நம்ம கிட்ட இருக்கு. பேர் 150 200 250 இந்த ரேஞ்சில தான் இருக்கு. குவாலிட்டி சூப்பராகவே இருக்கும். வீடியோல பாக்குறப்ப தெரியும் கோல்டு பீஸ் தான் ஒரு இடத்துல இல்லாம அங்கங்க சுத்திக்கிட்டே இருக்கு. நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க கோல்டு பீஸ் தான் ஒரு மூலையில அப்படியே போய் பதுங்கிட்டு இருக்கும். ஆக்டிவாவே இருக்காது, இன்ஆக்டிவா இருக்கும். ஆனா நம்ம ஷாப்ல இப்போ வந்து பார்த்தாலுமே கோல்டு பீஸ் ரொம்ப சூப்பர் ஆக்டிவா இருக்கும். குவாலிட்டி நல்லா இருக்கும். வந்து தாராளமா நம்பி வாங்கலாம். கோய் ஃபிஷஸ்ல இப்போ நம்ம கிட்ட ஸ்மால் கோய்ஸ் இருக்கு. பேர் 30 60 and 80 3 ரேஞ்சஸ்ல இருக்கு. கோய் நீங்க வீடியோல பாக்குறப்ப தெரியும் எவ்வளவு ஆக்டிவா அங்கே இங்கே போய்கிட்டு இருக்குன்னு. நிறைய அக்வாரியம் ஷாப்ல நீங்க கோய் ஃபிஷஸ்லாம் பார்த்திருப்பீங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கும், இன்ஆக்டிவா இருக்கும். ஸ்லீப்பிங் டிசீஸ்ல ஒரு மூலையில போய் எல்லாமே படுத்துக்கிட்டு இருக்கும். ஆனா நம்ம அக்வாரியம் ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கோயும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம ரொம்ப சூப்பர் ஆக்டிவா இருக்கும். சோ வந்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு 1 ஃபீட்ல 2 ஃபீட்ல கோய் வேணும்னாலும் நம்மளால அரேஞ்ச் பண்ணி தர முடியும். இது எஸ்கே கோல்டு கிட்டத்தட்ட கொய் கார்ப் மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா இது கோல்டு பீஸ் வெரைட்டியை சேர்ந்தது. எஸ்கே கோல்ட பொறுத்த வரைக்கும் நம்ம குவாலிட்டி அவ்வளவு எதிர்பார்க்க முடியாது, கலரேஷன் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா மோஸ்டா எஸ்கே கோல்ட்ல கலர் வந்து ஒயிட் கிரீன் அண்ட் பிளாக் இது கலந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் டார்க் பிளாக் அண்ட் ஆரஞ்சிஸ்ல இருந்துச்சுன்னா பேர் 100 rupees வரும். பேலன்ஸ்லாம் பேர் 80 rupeesக்கு வரும். இந்த டேங்க்ல நான் CO2 பிளான்ஸ் அண்ட் டெட்ராஸ் இருக்கு. நான் CO2 பிளான்ஸ் ஸ்மால் சைஸா இருந்தா 50 rupees வரும். கொஞ்சம் லார்ஜ் சைஸா இருந்தா 80 rupees கிட்ட வரும். டெட்ராஸ்ல பாத்துக்கிட்டா நியான் டெட்ரா இருக்கு, மவுண்டன் மீனோ இருக்கு, சர்ஃபே டெட்ரா இருக்கு அண்ட் ஹாக்கி ஸ்டிக் இருக்கு. பேர் 60 ல இருந்து 80 rupees குள்ள வரும். டெட்ராஸ் பொறுத்த வரைக்கும் பிரைஸ் சில டைம் ஏறும் சில டைம் இறங்கும். சோ என்ன ரேட்ல எப்போ இருக்கும்னு தெரியாது. இப்போதைக்கு 60 ல இருந்து 80 rupees ரேஞ்சுக்குள்ள இருக்கு. பிளான்டேஷன் டேங்க்ல இந்த மாதிரியான டெட்ராஸ்லாம் வந்து குரூப் ஆட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இது ஸ்கூலிங் ஃபிஷ்ன்றதுனால 1-2 பேரா சூஸ் பண்ணாம கொஞ்சம் குரூப்பா விட்டா டேங்க் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இந்த டேங்க்ல ஆல்பினா பாக்கும் அண்ட் ஸ்கேட் ஃபிஷும் இருக்கு. கேட் ஃபிஷ்ல நம்ம பேர் ஜஸ்ட் 200 rupeesக்கு தான் தரும். வெளியே 250 300 அந்த ரேட்ல கொடுப்பாங்க. நம்ம கொடுக்குற பிரைஸ் வந்து 200 rupees தான். அண்ட் ஆல்பினா பாக்கு நல்ல பெரிய சைஸ்லயே இருக்கும். மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க்ல நீங்க ஆட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆல்பினா பாக்கு சூஸ் பண்ணலாம். பேர் ஜஸ்ட் 300 rupeesக்கு தான் நம்ம கொடுக்குறோம். இப்போதைக்கு நம்ம ஷாப்ல கப்பி வெரைட்டிஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நிறைய வெரைட்டிஸ் எடுக்கணும், அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த டேங்க்ல ஃபேன்சி கப்பீஸ்ல ஒரு 4-5 வெரைட்டிஸ் மிக்சிங்ல இருக்கு. இதுல பேர்லாம் பாத்தீங்கன்னா 80 rupees வரும். நம்ம ஷாப்ல எப்பயுமே அவைலபிளா இருக்கிற கப்பி வெரைட்டி இதுவும் ஒன்னு. பிளாட்டினம் ரெட்டேல் கப்பி பேர் 50 rupees வரும். இதுலயே 30 rupees பேரும் இருக்கு. அது குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். இப்ப பேர் வந்து 15 rupees 20 rupeesக்கு வந்து ஃபீடிங்க்குலாம் போயிட்டு இருக்கு. சோ அந்த அளவுக்கு குவாலிட்டி வந்து அவ்வளவா இல்ல. சோ இப்போதைக்கு இருக்கிறது பேர் 50 rupees தான். 30 rupees பேர் வந்தா கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ப்ரீடிங் சைஸ் மாலி எப்பயுமே நம்ம ஷாப்ல அவைலபிளா இருக்கும். எல்லா ஃபீமேலோட வயரும் பாத்தீங்கன்னா குண்டு குண்டா இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்க வாங்கிட்டு போறீங்கன்னா அன்னைக்கு நைட்டும் குட்டி போடலாம், அதுக்கு அடுத்த நாளும் குட்டி போடலாம், 2-3 நாளும் குட்டி போடலாம். சோ நிறைய கஸ்டமர் வாங்கிட்டு போனப்போ ஹாப்பியா எடுத்துட்டு வந்து சொல்லுவாங்க, அன்னைக்கு நைட்டே குட்டி போட்டுச்சுப்பா, அடுத்த நாள் குட்டி போட்டுச்சுப்பான்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி எப்பயுமே நம்ம கிட்ட மாலி பேர் எப்பயுமே இருக்கும். நம்ம ஷாப்ல மாலி 30 rupeesக்கு கொடுக்குறோம். உங்களுக்கு கம்மி ரேட்ல வேணும்னா என்னால அரேஞ்ச் பண்ணி தர முடியும். பட் மினிமம் 50 pieces எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேர் 15 to 20 rupees என்னால அரேஞ்ச் பண்ணி தர முடியும். குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா இந்த சைஸ்க்கு இருக்காது. நம்ம ஷாப்ல சீக்கிரமா சோல்ட் அவுட் ஆகிற ஒரே ஃபிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீப்ரா ஃபிஷ் மட்டும் தான். நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா ஃபீமேல் ஜீப்ராஸ் வயிற்றுலயுமே எக் நல்லா லோடட்ல இருக்கும். நீங்க எடுத்துட்டு போயிட்டு உடனே ப்ரீடிங் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்காது. சோ மீடியம் சைஸ் இருந்தாலும் சரி, நல்ல எக் லோடட்ல இருந்தாலும் சரி, பேர் நம்ம எப்பயும் கொடுக்கிறது 30 rupees தான். சில இடத்துல பேரண்ட் ஜீப்ரா நல்ல எக் லோடட்ல இருக்கு சொல்லி 40 rupeesக்கு கொடுப்பாங்க. ஆனா நம்ம ஷாப்ல எப்பயுமே 30 rupees தான். லாஸ்டா பார்க்க போறது பீட்டா ஃபிஷஸ் தான். நம்ம கிட்ட எப்பவுமே பீட்டா ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். எப்பலாம் புது ஸ்டாக் வருதோ அப்பலாம் பீட்டா வாட்ஸ்அப் குரூப்ல நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ எது வேணும்ன்றது ஜஸ்ட் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணிங்கன்னா போதும், நான் உங்களுக்கு ஆர்டர் போட்டுருவேன். குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் பின் பண்ணிருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த கலர்ல பீட்டா மேல் சூஸ் பண்றீங்களோ அதே கலர்ல ஃபீமேல் பீட்டாவும் நம்ம கிட்ட இருக்கு. மோஸ்டா ஃபீமேல் பீட்டாஸ்லாம் ஸ்டாக் வந்து அவைலபிள் இருக்க மாட்டேங்குது. அப்படி வந்தாலுமே ரேட் ரொம்ப ஹையா இருக்கு. ஸோ கம்மி ரேட்ல கிடைக்கிறப்ப நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபீமேல் பீட்டாவோட பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈச் வந்து 50 rupees வரும். அக்வாரியம்க்கு தேவையான A to Z ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு. என்னோட வாட்ஸ்அப் ஓபன் பண்ணீங்கன்னா ப்ரொஃபைல்ல கேட்லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கேட்லாக் ஓபன் பண்ணி பாருங்க. அக்வாரியம்க்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் லிஸ்டிங் பண்ணி பிரைஸோட வச்சிருப்பேன். இப்போலாம் நிறைய பேர் அமேசான் பிளிப்கார்ட்ல பர்ச்சேஸ் பண்றீங்க. அதுல ப்ராடக்ட்டோட ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும். அது நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ப்ராடக்ட் ரேட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ நம்பி தாராளமா வாங்கலாம். சீக்கிரமா உங்களுக்கு ரீச் ஆயிடும். ஒரு வழியா நம்ம ஷாப்ல என்னென்ன ஃபிஷஸ் இருக்கு, அந்த ஃபிஷோட பிரைஸ் என்ன, ஃபிஷோட குவாலிட்டி எப்படி இருக்கு, நம்ம ஷாப்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இப்போ அவைலபிள் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயமே ஷாப் எங்க லொகேட் ஆயிருக்கு. நம்ம ஷாப் லொகேட் ஆயிருக்கிற பிளேஸ் பாத்தீங்கன்னா சென்னை ECR ரோட் ஏரியா வெட்டுவாங்கனி நியர்பை VGP பக்கத்துல இருக்கு. ஸோ வேணுன்றவங்க டைரக்டா நம்ம ஷாப்புக்கு விசிட் பண்ணி பாருங்க. சென்னையிலேயே டாப் 2 ரேட்டட் அக்வாரியம் ஷாப் நம்மளோட தான். ஏன்னா நம்ம குவாலிட்டி அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். கஸ்டமர் சர்வீஸ் பாத்தீங்கன்னா 100% ரொம்ப ஜென்யூனா ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். சப்போஸ் உங்களால ஷாப்புக்கு டைரக்டா வந்து விசிட் பண்ண முடியலன்னா நீங்க வீட்ல இருந்துகிட்டே ஆர்டர் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ஃபிஷ் வேணாலும் சரி, இல்ல எந்த ப்ராடக்ட் வேணாலும் சரி, நீங்க எது சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டோ ஆர் வீடியோ சென்ட் பண்ணுவேன். உங்களுக்கு ஓகேனா போர்ட்டர் ஆர் டன்சோ மூலமா நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவேன். அதுக்கான அமௌண்ட் மட்டும் எனக்கு ஜிபே பண்ணா போதும். ஸ்மைலி ஃபிஷ் அக்வாரியம் ஷாப் கஸ்டமர் சர்வீஸ் பத்தி நீங்க எந்த ஒரு கவலையும் பண்ண தேவையில்ல. கால்
கால் பண்ணீங்கன்னா எப்பயுமே பிக் பண்ணுவாங்க, ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம ஷாப்க்கு வந்து நீங்க ஃபீஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க எந்த ஷாப்ல ஃபீஸ் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, அந்த ஷாப்ல உங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலுமே ஸ்மைலி ஃபிஷ் அக்வேரியம் ஷாப்க்கு நீங்க கால் பண்ணி உங்களுக்கான டவுட்டை நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நியர்பைல இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நம்ம ஷாப்க்கு டைரக்டா ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க. நீங்க பர்ச்சேஸ் பண்ணனும் கூட அவசியம் இல்ல. ஒன்ஸ் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி எப்படி இருக்கு, உங்களோட ஃபீட்பேக் என்னன்றதை நீங்க ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் गाइस and take care.